கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ஃபன்னான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இப்போலாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குங்க. என்னடா புதுசாக ஆளை கொண்டு வந்து ஃபன் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா, நமக்கு கவலை கிடையாது, அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம், இனி வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் மட்டும் ஓகே, இந்த கல்யாணத்தை எக்வயர் கொண்டு நடத்த விட்டுறக்கூடாது, அடுத்து ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அதுங்களே அப்பா கிட்ட பேசி ஏதாவது சமாளிச்சிடலாம், முதல்ல இவனை எப்படியாவது துரத்து அடிக்கணும், அது வரைக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரூமில் வச்சு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் அப்பாடா ஒரு வழியாக இவ கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டா சரிதான், அப்போ தான் கார்த்தி தீபாவும் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைன்னா இவ உள்ளுக்குள்ளே ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கீழே எல்லாரும் ரெடியாக இருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா அடுத்த சீனில் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரமேஷ் அவங்களோட அம்மா அப்பாவோட வந்துட்டு உள்ளே வர்றாங்க. கல்யாணம் பிடிக்கலன்னு தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சும்மா கண்டுக்காமல் அப்படி உட்காந்துட்டு இருக்க, நம்ம கரிகாலனோட ஆக்டிங்கை பற்றி சொல்ல தேவை கிடையாது, அதுலேயே வந்துட்டு ஆதிரைன்னு வந்துட்டு கலக்கியிருப்பார். இதில் வந்துட்டு ரம்யாவை விடவே போகிறதில்லன்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன். அதில் ஆதிரை, இதில் ரம்யா பேர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி கேரக்டரெல்லாம் வந்துட்டு ஒன்றா தான் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, பொண்ணு கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது ரமேஷோட அம்மா அப்பா. மீனாட்சி மைதிலி போய் கூப்பிட்டு வாங்கம்மா தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து ரம்யா வந்துட்டு ரூமில் இருக்காங்க. மெதுவாக வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கவலை கிடையாது, பிடிக்கலன்னு தானே சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு பயங்கரமாக கிளம்பி ரெடியாகி டீலாம் கொண்டு வராங்க. டீலாம் வந்துட்டு எல்லோரும் கொடுத்ததுமே கடைசியாக வந்துட்டு மாப்பிள்ளைக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. ரம்யாவுக்கு தான் தெரியுமே மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறாருன்னு. ஆனால் கடைசியில் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ரம்யாவே இதை கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. கிறுக்கு பையில எப்படி வாயில் ஜொல்லு பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு, நேற்று ஃபோனில் பேசும்போது பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு மண்டையாட்டிட்டு நேரில் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், இப்போ என்ன தான் பண்ணுறது, அடுத்து கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்களே, ஐயோ இந்த தாய்வான் நாட்டு தட்டாம்பூச்சியை என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் வந்துட்டு மேற்கொண்ட விஷயத்தை பேசுகிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரம்யாவுக்கு ஒரு ஆப்பு வைக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா கார்த்தி வந்துட்டு பிளான் போட்டாலும் தான் போட்டார். ஒரேடியா ரம்யாவால் இந்த திக்கமும் அந்த திக்கமும் நகல முடியாத அளவுக்கு வந்துட்டு கார்த்தி வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இது உண்மையான மாப்பிள்ளையா, அதாவது ரம்யாக்காக இவங்க எல்லாரும் தேடி பிடிச்சி வந்த மாப்பிள்ளையா, இல்லை இதுவும் கார்த்தியோட ஒரு பிளானில் ஒன்றா ரம்யாவை வந்துட்டு அவங்களோட தப்பை உணர வைக்கிறதுக்காக கார்த்தியோட கூட்டு சேர்ந்தாளா அப்படின்ற மாதிரி இன்னும் நமக்கு தெரியல. இனி வர சீன்ஸில் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். என்ன ரம்யாவுக்கு வந்துட்டு புதுசாக ரியா வந்துட்டு கூட்டு சேர்ந்துட்டாங்க, கார்த்தி அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக இருந்தார். அது மூலயமா ரியாவுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. பட் தண்டனை வாங்கி கொடுத்தவங்க அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு வக்கீல் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி கூட காமிக்காம ஒரு ஃப்ளோலே இல்லாமல் சீரியல் எப்படியோ கட்டாகி எங்கிட்டவோ போகிற மாதிரியே இருக்குது. சும்மா அங்கங்கன்னு இருக்கிற சீனை ஒட்டு போட்டு வைப்பாங்களா அந்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ பெரிய கேஸில் வந்துட்டு உள்ளே போயிட்டு, அதுவும் பெரிய பணக்காரங்க கேஸ் போட்டு உள்ளே போயிட்டு இப்படி ஜாமீன் வாங்கி வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றது கூடவா தெரியாமல் இருக்கும். ரம்யாவும் ரியாவும் கூட்டு சேர்ந்து எல்லா குட்டி கலாட்டாவும் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க. சரி, சீரியல்னாலே அப்படித்தானே, அதில் இது மட்டும் என்ன விதி விளக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தோணுது. ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகவே இப்போ பார்த்துட்டு இருக்கேன், நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரிகாலை வந்துட்டு பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்திக்கு அந்த பக்கம் சிரிப்பு தாங்க முடியல. சரி ரெண்டு பேரும் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அமுச்சு வைக்க, அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடியுது. எப்படி நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் எப்பவும் போல் ரம்யா வந்துட்டு துரத்தி அடிப்பாங்க. ஆனால் ரமேஷ் வந்துட்டு பின்னாடியே போய் லவ் பண்ணு உனத்தான் கல்யாணம் பண்ணுவேன் டார்ச்சர் பண்ணுவார். அந்த மாதிரி தான் வந்துட்டு சீன் வரப்போகுது. ஒருவேளை இவரே கூட உண்மையான ஜோடியாகி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?